Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றிய அரசு ஒரு கல்விக் கொள்கை திணிக்கி அது இந்தி கட்டாயம். தொடக்க கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்த செய்தியில தமிழ் வழி கல்வி என்று எந்த இடத்துலையும் இல்லை. மாறாக தாய்மொழி கல்வின்னு இருக்கு. தாய்மொழி கல்வி என்பது ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையில இருக்கு. அதுதான் எல்முருகன் சொல்றாரு. நீங்களும் தாய்மொழி கல்வின்னு சொல்றீங்க. அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இந்த தமிழ் வழி கல்வி எப்பொழுது சிக்கலுக்குரியது ஆகிறது என்று சொன்னா வியந்து போயிருவீங்க. அந்த அளவுக்கு தமிழை தலைக்குப்புற கவிழ்த்ததே அறிஞர் அண்ணா. இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் தம்பி, பல பேருக்கு தெரியாது. அண்ணா தலைமையில் 68 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற சென்னையில். அந்த மாநாட்டுக்கு இலங்கையிலிருந்து ஒரு அமைச்சர் வந்து பேசினார். அந்த இலங்கை அமைச்சர் சொன்னார், தொடக்க கல்வி முதல் உயராய்வு பட்டம் வரை நாங்கள் தமிழர்களுக்கு தமிழ் வழியில் கொடுக்கிறோம். உங்களுக்கு தேவையானால் அண்ணா அவர்களே, உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள், பாட புத்தகத்தை தருகிறோன்னு ஒரு சின்னஞ்சுரிய சுண்டைக்கா நாட்டு அமைச்சர் வந்து இங்க பேசினார். 26 ஆண்டுகள் ஆகுது தம்பி. இந்த தமிழ் வழி கல்விக்காக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்த உச்சநீதிமன்ற வழக்கில் இன்னை வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. தம்பி தொல் திருமாவளவன் கண்டுக்கவே இல்லை. தொல் திருமாவளவன் இதுல தலையிட்ட செய்தியை சொல்லியிருக்கணும்ல. அவர் இதை விட்டுட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பார்ப்பனர்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னு அவர் வேற ஒரு திசை திருப்பிட்டு போறார். இப்ப என்ன செய்யறது? இத்தனைக்கும் தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவராக இருந்தவர் 2004 தொல் திருமாவளவன். அந்த சோழன் சிலைக்கு பின்னால நம்மன்னு எழுதி தஞ்சாவூர்னு ஆங்கிலத்தில் எழுதிட்டாங்க. மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து, நீங்க எடுக்கிறீங்களா நான் உடைக்கட்டா என்று கேட்ட பிறகு இப்ப அகற்றப்பட்டிருக்கு. ஒரு எளிய தமிழன் நான் செஞ்சிருக்கேன் தஞ்சாவூர்ல. அங்கதான் இருக்கிறாரு நம்ம ஐயா தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன். இதை கண்டுகொள்ளல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தழுவி இருந்தவர்கள் யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. 400க்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மறவர்கள் அன்னை தமிழை காக்க இந்திய எதிர்த்து போராட தடியடிப்பட்டு குண்டடிப்பட்டு நெஞ்சுண்டு வந்து எல்லாம் செத்து போயிருக்காங்க. அவங்கள போகிற நடு சாலையில் சுட்டு கொல்ல சொன்னார் பெரியார். ஆனால் அவர்களுடைய அந்த உயிர் கொடையின் விளைவாக 67 ஆட்சிக்கு வந்த அண்ணா ஆட்சியே பெரியாருக்கு காணிக்கணும். எவ்வளோ பெரிய முரண்பாடு இது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ் தேச தன்னுரிமை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய வீணரசு ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் ஐயா. தமிழ்நாட்டில் இருக்கிற கல்விக் கொள்கை இப்போ கூட ஆணையம் வெளியிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து தமிழ் வழி கல்வி வந்து இது பண்ணலைன்னு சொல்லிட்டு மனு கூட கொடுத்துருந்தீங்க. அது என்ன செய்திங்க ஐயா? அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து 20 நாட்களுக்குள் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அறிவாலயத்தில் சந்தித்து ஒரு 20 கோரிக்கைகள் கொடுத்துருந்தேன். அதில் 3வது அல்லது 4வது கோரிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 1975 ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற முதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டது. அந்த நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்ட சூழலில் அது வரைக்கும் மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போய்விட்டது. பொதுப்பட்டியலுக்கு சென்ற கல்வி மாநில பட்டியலுக்கு திரும்ப பெற வேண்டும் என்பது உங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதற்கான முயற்சி இந்தியாவிலே நீங்கள் தான் செய்யணும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநில முதலமைச்சர்களை நீங்கள் அணிதிரட்டி கல்வி உரிமை மீட்பு என்கின்ற அடிப்படையில் ஒரு இயக்கத்தை நடத்தி அரசை வலியுறுத்துங்க. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச சொல்லுங்கள் என்று கோரிக்கை வச்சுருந்தேன். ஆனால் என் கோரிக்கை மனு கொடுத்த ஒரு மாதத்துக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு முயற்சி நடந்தது. இப்போ உதாரணத்துக்கு டெல்லியில் மேற்குவங்க முதலமைச்சர், இப்படி பாரதிய ஜனதா கட்சி அல்லாத காங்கிரஸ் முதலமைச்சர்கள் கூட நம்ம தாரா பாலு, டிஆர் பாலு அவங்களாம் போய் சந்தித்து பேசுகிறாங்க. பிஜி பட்நாயக்கை நம்முடைய கனிமொழி அவர்களே போய் சந்தித்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அது கிடப்பில் போட்டாங்க. அப்புறம் புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றிய அரசு ஒரு கல்விக் கொள்கை திணிக்கி அது இந்தி கட்டாயம். அதுக்கு நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், நாங்கள் வந்து இருமொழிக் கொள்கை எங்களுக்கு, நீங்கள் வந்து மும்மொழிக் கொள்கை என்று ஏற்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்கென்று ஒரு ஆணையம் போட்டாங்க. நீதியரசர் முருகேசன் தலைமையிலான ஆணையம். அதில் ஒரு கல்வியாளர் கூட இடையில் சிக்கல் வந்து விலகி அதை எதிர்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் நீதியரசர் ஆணையம் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயங்கி கடந்த ஆண்டு ஓராண்டாகிவிட்டது. ஓராண்டாக கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்று, நானே கருத்து கேட்பு கூட்டங்களில் தமிழ் வழி கல்விக்காக அவங்கள்ட்ட கோரிக்கை விண்ணப்பம் அளிச்சிருக்கிறேன். திருச்சியில் கொடுத்தேன், சென்னையிலையும் கொடுத்தோம், இன்னொரு இடத்துல நம்ம தோழர்கள் கொடுத்தாங்க.
அந்த அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஓராண்டுக்கு முன்பு. அதில் தமிழ் வழி கல்வி வலியுறுத்தப்பட்டது. ஏன்னா பத்திரிகையில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2-3 நாட்களாக அந்த மாநில கல்விக் கொள்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுற தொடக்க கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்த செய்தியில் தமிழ் வழி கல்வி என்று எந்த இடத்துலையும் இல்லை. மாறாக தாய்மொழி கல்வின்னு இருக்குது. தாய்மொழி கல்வி என்பது ஒன்றிய அரசுடைய புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அதுதான் எல்முருகன் சொல்கிறார். தாய்மொழி கல்விக்கு தான் நாங்கள் முதன்மை இடம் கொடுக்குறோம், இந்தியை திணிக்கிறோம் என்று நீங்கள் பொய்யா பரப்பாதீங்க. இந்தியை வந்து விருப்பப்படமாக படித்து கொள்ளட்டும். பல்வேறு பள்ளிக்கூடங்கள், ஒன்றிய அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்களில் தமிழ் கிடையாது, அது வேறு செய்தி. ஆனால் எல்முருகன் என்கின்ற இணை அமைச்சர் அப்படி சொல்கிறார். இப்போது நீதியரசர் முருகேசன் தலைமையிலான ஆணையம் கொடுத்த அறிக்கையில் மழலையர் பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை தமிழ் வழி கல்வியை கொண்டு வாங்க, ஆங்கிலமும் இருக்கட்டும், தமிழ் வழியை கொண்டு வாங்கன்னு வலியுறுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ நேற்றும் முந்தா நாளும் வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசின் குறிப்புகளில், அறிக்கைகளில் தமிழ் வழி கல்வி என்றும் இல்லை. அப்போ தான் ஒன்றிய அரசு தாய்மொழி கல்வின்னு சொல்லுகிறத நீங்களும் தாய்மொழி கல்வின்னு சொல்கிறீங்க. அப்போ ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இதை தான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கூட ஒரு அறிக்கையில் சுட்டி காட்டியிருந்தார். அதே போல் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று ஒரு நல்ல அறிக்கை கொடுத்துருந்தாங்க. தமிழுக்கு துரோகம் செய்கிற வேலை செய்கிறது அன்புமணிக்கு நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார். இப்போ நாங்கள் விடுதலை பெற்ற காலத்துக்கு பிறகு நேரு காலத்திலே கோத்தாரி கல்விக்குழுன்னு ஒன்றிய அளவில் ஒரு கல்விக்குழு போட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் பல்வேறு குழுக்கள் போட்டாங்க. இப்போ நாங்கள் குறிப்பாக இந்த தமிழ் வழி கல்வி எப்பொழுது சிக்கலுக்குரியது ஆகிறது என்று சொன்னால் வியந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு தமிழை தலைக்குப்புற கவிழ்த்ததே அறிஞர் அண்ணா. 23/1/1968 ஆட்சி மொழி சட்ட திருத்தம்னு ஒரு திருத்தத்தை கொண்டு வரார் சட்டப்பேரவையில். அப்பொழுது பாகம் 1 மாநில கல்வி பட்டியலில் இருக்கக்கூடிய பாகம் 1 தாய்மொழி ஆங்கிலம், பாகம் 2 சிறப்பு தமிழ் இந்தி கட்டாயம், பாகம் 3 நீங்கள் விரும்புகிற இந்திய மொழிகள் ஒன்று, உலக மொழிகள் ஒன்று, இப்படி 3 பாகம் இருக்குது. இந்த 3 பாகத்தில் அறிஞர் அண்ணா ஆட்சி மொழி சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறார் என்றால், பாகம் 2 சிறப்பு தமிழ் இந்தி கட்டாயம் இருந்ததில் இந்தியை நீக்குகிறோம் சொல்லி இந்த பாகம் 2 நீக்கிவிட்டார். நான் சொன்னால் நீங்கள் ஏற்க மறுப்பீங்க. ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களாலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமித்த தமிழ் வளர்ச்சி குழுன்னு ஒரு குழு இல்லையா, அந்த குழுவினுடைய இயக்குனராக நியமித்த ராசேந்திரன் எழுதியிருக்கார். அண்ணாவினுடைய இந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தம் தான் தமிழை தலைக்குப்புற கவிழ்த்தது. 1968 வரை ஆங்கிலப்பள்ளி, ஆங்கிலோ இந்தியர்களுக்காக, ஆங்கிலப்பள்ளி என்பது தமிழர்கள் இல்லை, ஆங்கிலோ இந்தியர்கள், நாடு விடுதலை அடைந்த பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமா வெள்ளையர்கள் இருந்தாங்கள்ல, அந்த ஆங்கிலோ இந்தியர்களுக்காக தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இடங்களில் தான் ஆங்கில கல்வி என்பது தமிழ் கட்டாய பாடம் அங்கே. ஆனால் அண்ணாவினுடைய இந்த ஆட்சி மொழி சட்ட திருத்த 67 கொண்டு வந்தார். அரசாணை 105 23/1/1968 27 சட்டமன்றம். அந்த அந்த அண்ணாவினுடைய அந்த சட்ட திருத்தம் சிறப்பு தமிழ் கட்டாயம்ன்றதில் அடிபட்டு போச்சு. அது வரைக்கும் நீங்கள் தொடக்க கல்வியிலிருந்து 11ஆம் வகுப்பு, அந்த காலத்தில் 11 SSL செய்வாங்க, பெரிய பத்து சின்ன பத்து நாங்கள் சொல்லுவோம், அது வரைக்கும் தமிழ் வழி கல்வி தான் எல்லா பள்ளிக்கூடங்களையும். நீங்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தானே, பள்ளிக்கூடத்து பேரே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தில் தான் இருந்த பள்ளிக்கூடங்கள் கிராமத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில். அது வந்து எம்ஜிஆர் மறுபடி தமிழ்நாடு அரசின் கல்வித்துறைன்னு கொண்டு வந்தார். அப்புறம் ஒன்றிய அரசை 75 எடுத்தது. இப்போ அண்ணா கொண்டு வந்த 68 கொண்டு வந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தம் 10 ஆண்டுகள் 1978 மக்கள் தலக மாக்கோர் ஆட்சி காலத்தில் ஆங்கில கல்வி வணிக கூடங்கள் புற்றீசல்கள் போல பெருகிட்டு, தமிழையே படிக்காமல் உயராய்வு பட்டம் வரைக்கும் படித்து ஒரு தமிழன் தமிழ்நாடு அரசுக்கு வேலைக்கு போக முடியும். 2000 வரைக்கும் அதான் நிலைமை. இதை அறிந்து தான் 1995 தமிழ் சான்றோர் பேரவை என்கின்ற ஒரு குடை அமைப்பை, நூற்றுக்கணக்கான தமிழர் அமைப்புகள் அதில் உறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு குடை அமைப்பை சிலம்புலி செல்லப்பனார் தலைமையில் உருவாக்கணும். தமிழ் சான்றோர் பேரவையினுடைய நிறுவனராக ஐயா அருணாசலம்னு இருந்தாங்க. அடையாரில் மாணவர் நகலகம் நிர்வாக
உரிமையாளர் அவர் யாரிடமும் 10 காசு இதற்காக செலவு செய்ய வேண்டாம், அதை நன்கொடையாக வாங்க வேண்டாம், எத்தனை கோடி ஆனாலும் நான் செலவு பண்ண சொந்த பணத்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணார். 95லேருந்து 99 வரை 4 ஆண்டு காலம் மிகப்பெரிய தமிழ் வழி கல்வி இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்தோம். அரசுக்கு கோரிக்கை வைத்தோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம், பட்டினி போராட்டம் நடத்தினோம். இந்த மாதிரி அறவழி போராட்டம் ஜனநாயகத்தில் ஏற்கப்பட்ட எல்லா போராட்டங்களையும் நடத்தி பார்த்து அரசு அசைந்து கொடுக்கவில்லை என்பதற்காக 1999 ஏப்ரல் மாதம் வள்ளுவர் கூட்டத்தில் 102 தமிழ் அறிஞர்கள் வடக்கிருந்து மடிவது அன்னை தமிழை நாங்கள் உயிரை தருகிறோங்கிற முழக்கத்தினங்களை பட்டினி போராட்டத்தை தொடங்கிட்டோம். அதற்கு முன்னேற்பாடு 2-3 மாதங்களுக்கு முன்பே அரசுக்கு சொல்லி மக்களுக்கு சொல்லி எல்லாம் செய்துவிட்டு பட்டினி போராட்டம் தொடங்கிட்டேன். மதுரைக்கு தெற்கே உள்ள மக்கள் கூட்டத்தில் அந்த பட்டினி போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரே தமிழன் நான் தான். 102 தமிழ் உணர்வாளர்கள் 24 மணி நேரத்தை கடந்தது. அப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த மறைந்த தமிழ் குடிமகனாரை எங்கள்கிட்ட அனுப்பி பேச்சுரை நடத்தி, ஐயா கலைஞரே கிட்டத்தட்ட 42,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, இதில் 40,000 பள்ளிக்கூடங்களில் தாய்மொழி கல்வி தான் வச்சுருக்குறோம், எனவே நீங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, நாங்கள் தாய்மொழி கல்வி என்று சொல்கிறோம், ஏற்கனவே பாகம் 1 தாய்மொழின்னு இருக்குல்ல, நீங்கள் தமிழ் வழி கல்வின்னு சொல்கிறீங்க, ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை, வேறுபாடு இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். தாய்மொழி கல்வியும் இருக்குது. இப்போ தாய்மொழி கல்வின்னா தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தெலுங்கில் படிப்பாங்க, கன்னடம் பேசக்கூடிய மக்கள் கன்னடத்தில் படிப்பாங்க, மலையாளம் பேசக்கூடிய மக்கள் மலையாளம் படிப்பாங்க. அப்போ அவங்க மலையாளம் படித்து விட்டு ஆங்கிலம் படித்து விட்டு தமிழ்நாட்டில் வேலை தேட முடியுமா? உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது. அப்போ தெலுங்கு படித்து விட்டு ஆங்கிலம் படித்து விட்டு தமிழ்நாட்டில் வேலை செய்ய முடியுமா? எனவே தமிழ் வழி கல்வின்னு சொன்னோம். இன்னும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் தம்பி, பல பேருக்கு தெரியாது. அண்ணா தலைமையில் 68 உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற சென்னையில் 2வது உலகத்தமிழ் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு இலங்கையிலேருந்து ஒரு அமைச்சர் வந்து பேசினார். அந்த அமைச்சர் மாநாட்டில் பேசின செய்தி, நாங்கள் அங்கே தமிழர்கள் நிலை சிங்களவர்கள் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்படிப்பட்ட நிலையிலையும் அந்த இலங்கை அமைச்சர் சொன்னார், தொடக்க கல்வி முதல் உயராய்வு பட்டம் வரை நாங்கள் தமிழர்களுக்கு தமிழ் வழியில் கொடுக்கிறோம். மருத்துவம், வேளாண்மை, தொழில்நுட்பம், சட்டம் எல்லாமே தமிழ் வழியில் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையானால் அண்ணா அவர்களே உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள், பாட புத்தகத்தை தருகிறோன்னு ஒரு சின்னஞ்சுரிய சுண்டைக்கா நாட்டு அமைச்சர் வந்து இங்கே பேசினார். அதே அறிஞர் அண்ணா தான் 68 அந்த ஆட்சி மொழி சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது 5 ஆண்டுகளில் பட்டப்படிப்பு வரைக்கும் தமிழ் வழியில் நாங்கள் கொண்டு வந்துடுவோம், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு முழங்கினார். அது மாப்போசி முழக்கம், அதை அண்ணாவே முழங்கினார். அப்போ எல்லோரும் நம்பி விட்டோம். ஆனால் 10 ஆண்டுகளில் தமிழ் தலைக்குப்புற கவிழ்ந்து விட்டது, ஆங்கிலம் மொட்டை மாடியெல்லாம் ஏறிட்டு பள்ளிக்கூடமாக. அதை எதிர்த்து தான் இந்த போராட்டம். அப்போது ஐயா கலைஞர் எழுதி கையெழுத்தப்பட்ட ஆவணமெல்லாம் நான் வைத்திருக்கிறேன் தமிழ் வழி கல்வி தொடர்பாக. 41,000 பள்ளிக்கூடங்கள் அதற்கென்று ஆய்வு செய்வதற்கு நீதியரசர் மோகன் தலைமையில் ஒரு ஆணையம் போடுவோம். 2 மாதத்துக்குள் ஆணையத்தின் அறிக்கையை பெறுவோம். ஆணையத்தின் உறுப்பினர்களாக போராளிகளே நீங்கள் 2 பேரும் வாங்க. தமிழர்கள் அதில் உறுப்பினர், வாச்சை குழந்தைசாமி உறுப்பினர், பாரதிதாசன் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முத்துக்குமரன் உறுப்பினர், சிலம்புலி செல்லப்பன் உறுப்பினர். சிலம்புலி செல்லப்பன் தலைமையில் தான் இந்த அணி கட்டியது. போராட்டத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பு அன்றைக்கு கல்வி அமைச்சர் அந்த பேராசிரியர் மறைந்த அன்பழகனார் சிலம்புலி செல்லப்பனார் கூப்பிட்டு மிரட்டினதில் களத்திலிருந்து தளபதியை விலகிட்டார். அவர் தலைமையில் தான் எல்லாம் அறிவிப்பது, விளம்பரம் எல்லாமே சிலம்புலி செல்லப்பனார் தலைமையில். தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வாளர்கள் சாகும் வரை பட்டினி போராட்டம் தான் சுவரில் எழுதணும், விளம்பர பதாகைகள்லாம் வச்சோம். ஆனால் போராட்டத்துக்கு 2 நாட்கள் முன்பு பேராசிரியர் சுபவீரமணியில் பங்கு, தியாகு இருக்கிறார், மணியரசன் இருக்கிறார், ஐயா பழனிடமா எல்லாருமே இருக்கிறோம். அதில் எல்லா தமிழ் உணர்வு அமைப்புகளும் அதில் இருக்குது. அப்போது சிலம்புலி செல்லப்பனார் களத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார். உடனே தமிழறிஞர் தமிழண்ணல் தலைமையில் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அப்போ நீதியரசர் மோகன் குழு அமைக்கப்பட்டது. நீதியரசர் மோகன் குழு அமைத்து, மோகன் குழுவும் ஒரு நல்ல அறிக்கை முழு அறிக்கை நான் வச்சுருக்கிறேன். இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த தலைவர் இருந்தார் பாருங்க, அவர் பேர் என்ன, அவர் கூட என்கிட்ட அந்த அறிக்கையை வாங்கினார். சண்முகத்துக்கு முன்னால் இருந்தார்ல, அவர் பேர் நல்ல பாலகிருஷ்ணன் அந்த அறிக்கை இருக்கா விஎன்ஆர்எஸ் உங்கள்கிட்ட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன்னு என்கிட்ட தொலைபேசியில் திருநெல்வேலியிலேருந்து பேசி நானே கொடுத்தேன், பேசுங்கய்யான்னு சொல்லி. நமக்கு வந்து அரிசி தேவை, நெல் யார் குத்துனா என்ன, நமக்கு தமிழ் வழி கல்வி தேவை, ஐயா நீங்கள் பேசுங்க
அகில இந்திய கட்சியினுடைய தமிழ் மாநில பிரிவுன்னு சொல்லிக் கொடுத்தேன். அந்த அறிக்கை முழுமையாக வச்சுருக்கேன். அந்த அறிக்கையில் தெளிவாக நீதியரசர் மோகன் குறிப்பிட்டிருக்கிறார். மழலையர் பள்ளி முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடம் சட்டம் செய்ய வேண்டும். ஆங்கிலம் ஒரு பாடமாக இருக்கட்டும் 3ஆம் வகுப்புக்கு மேலே. அதே போல் இலங்கையில் மற்ற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு வெளியே 5 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரே இந்திய மொழி தமிழ் மொழி தான். இந்தியாவுக்கு வெளியே சிங்கப்பூரில் ஆட்சி மொழி, மலேசியாவில் ஆட்சி மொழி, மொரீஷியஸில் ஆட்சி மொழி, ஜப்பானில் அலுவல் மொழி, இலங்கையில் ஆட்சி மொழி என்று இந்தியாவுக்கு வெளியே இந்திய மொழி ஒன்று ஆட்சி மொழியாக இருக்கிறது 5 நாடுகளில் தமிழ் மட்டும்தான். இதெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் உயராய்வு பட்டப்படிப்பு வரை தமிழ் வழியில் பொறியியலை கொடுங்க, மருத்துவத்தை கொடுங்க, வேளாண்மையை கொடுங்க, தொழில்நுட்பத்தை கொடுங்க, சட்டத்தை கொடுங்கன்னு எல்லாம் பரிந்துரை கொடுத்தது. ஆனால் ஐயா கலைஞர் என்ன செய்தார்னா, அதை நான் அரசாணையாக போடுறேன்னார். அப்போவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அரசாணையை போட்டால் அரசாணை எதிர்த்து யாராவது நீதிமன்றத்துக்கு போயிடுவாங்க. அதே போல் இல்லை பார்த்து கொள்ளலாம் என்றார். அதே போல் அரசாணை வெளியிட்டார் பிடி அரசகுமார். அன்றைக்கும் அவர் புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கார். இடையில அதிமுக போனார், பாரதிய ஜனதா எங்கெல்லாமோ போனார், இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கார். ஐயா ராமதாஸுக்கிட்ட கூட நல்ல உறவில் இருந்தார். அந்த பிடி அரசகுமார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனியார் ஆங்கில கல்வி வணிகர்களை திரட்டி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். அந்த வழக்கில் தமிழ் வழி கல்வி அரசாணை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இல்லை விட மாட்டோம் என்று உச்சநீதிமன்றம் போனாங்க. 26 ஆண்டுகள் ஆகுது தம்பி. இந்த தமிழ் வழி கல்விக்காக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்த உச்சநீதிமன்ற வழக்கில் இன்னை வரைக்கும் என்னாச்சுன்னு தெரியல. இதற்கு இடையில் உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பை பெற்றது மராட்டிய மாநில அரசு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2001 2006 வரைக்கும் மண்டலமாக மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டிலெல்லாம் ஒவ்வொரு தீர்மானம் வச்சாங்க. யாருக்கு? அதிமுக அரசுக்கு. நாங்கள் மேல்முறையீடு செய்த உச்சநீதிமன்ற தமிழ் வழி கல்வி வழக்கை நீங்கள் விரைந்து நடத்த வேண்டும், நல்ல தீர்ப்பு பெற வேண்டும் என்று தீர்மானம் வச்சாங்க. ஒவ்வொரு மண்டல மாநாட்டிலையும் தீர்மான செய்தியெல்லாம் நான் வைத்திருக்கிறேன். ஆனால் 2006 ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றியே கவலைப்படல இன்றைய வரை. அதற்கு பிறகு இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் வழி கல்வி ஒன்றிய அரசுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டம்னு ஒன்று திணிக்கிறாங்கல்ல, இதற்கு மாறான நிலைப்பாடு எடுத்து மாநில கல்விக் கொள்கை வகுக்க நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆணையம் நல்ல அறிக்கையை கொடுத்தது. ஆணையம் தமிழ் வழி கல்வியை வலியுறுத்தி அறிக்கை கொடுத்தது. செய்திகளும் வெளியாச்சு. ஆனால் இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய கல்வித்துறையிலிருந்து கல்வி அமைச்சர், தொடக்க கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எங்கேயுமே தமிழ் வழி கல்வி இல்லை. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2 பேர் தான் அறிக்கை கொடுத்துருக்காங்க. மற்ற தலைவர்கள் எங்கே போனாங்க? தமிழர் அமைப்புகள் எங்கே போச்சு? இதை பற்றி ஏன் சிந்திக்கலை? இப்போ நான் தான் 3வது தலைவரை நான் தான் அறிக்கை கொடுத்துருக்கிறேன். என் அறிக்கை 1-2 இதழ்களில் வரும். இப்போ அன்புமணி ஐயா அறிக்கை நல்ல சிறப்பாக நல்லா தான் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி செந்தமிழன் சீமான் இந்த கல்விக்கு தமிழ்நாடு அரசு இப்போ வெளியிட்டுள்ள கல்விக் கொள்கைக்கும் ஒன்றிய அரசு திணிக்கிற தாய்மொழி கல்விக்கு எந்த வேறுபாடும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார். எனவே இப்பொழுது தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் இதய சிந்தனையாளர்கள், இப்போ தம்பி வேல்முருகன் இருக்கிறாரு, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா தமிழின பொருளை மருத்துவர் ஐயா இருக்காங்க. அவங்கெல்லாம் இதில் தலையிட்டு தம்பி தொல் திருமாவளவன் கண்டுக்கவே இல்லை. தொல் திருமாவளவன் இதில் தலையிட்ட செய்தியை சொல்லியிருக்கணும்ல. அவர் இதை விட்டுட்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பார்ப்பனர்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அவர் வேறு ஒரு திசை திருப்பிட்டு போகிறார். இப்போ என்ன செய்யுது? இத்தனைக்கும் தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவராக இருந்தவர் 2004 தொல் திருமாவளவன். அதில் ராமதாஸ் ஐயா இருந்தாங்க, நெடுமாற ஐயா இருந்தாங்க, மதுரை சேதுராமையா இருந்தாங்க, எல்லாருமே இருந்தோம். எல்லாருமே திருமாவளவன் தலைமையேற்று வீதிகள், கடைதோறும் பெயர் பலகைகள், அறிவிப்பு பலகைகள், விளம்பரங்கள் எல்லாவற்றிலும் தமிழ் வேணும், தமிழ் படங்கள் பெயர்களுக்கு தமிழ் பெயர் சொல்லணும். மும்பை எக்ஸ்பிரஸ் கமலஹாசன் நடித்த படம் வெளிவரும்போது மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. நாங்களாம் கடுமையாக போராடினோம். தமிழில் தான் பெயர் வைக்க. இன்றைக்கி எந்த 100 படங்கள் வந்தால் 10-15 படங்கள் தான் தமிழில் பெயர் இருக்குது. 85 திரைப்படங்கள் பெயர் ஆங்கிலத்தில் இருக்குது. என் தம்பி சீமானே அதை கண்டுக்கிட மாட்டேங்கிறார். இப்படி இருந்தால் எப்படி? எனவே தான் இப்போ இந்த தமிழ்நாடு அரசு இப்போ நான் கேட்டிருக்கிறோம், பொய்யாமொழி விளக்கம் கொடுக்கணும். நீதியரசர் முருகேசன் தலைமையிலான ஆணையம் அளித்த முழு அறிக்கையும் வெளியிடணும், முழு அறிக்கையும் செயற்படுத்தணும். இப்போ முதல்ல மாநகராட்சி பள்ளிக்கூடங்களில் இப்போ மக்கள் நலவாழ்வு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்காப்புறங்க மா சுப்பிரமணியம் அவர் மேயராக இருக்கும்போது அவர் தான் முதலில் மாநகர பள்ளிகளில் ஆங்கில கல்வியை கொண்டுட்டு வர்றார். தமிழ் ஒரு பாடமாக இருக்கட்டும், போனால் போகட்டும், தமிழ் ஒரு பாடமாக இருக்கட்டும். மற்ற பாடத்துகள் எல்லாமே 5 பாடங்கள் இருந்தால் 4 பாடங்கள் ஆங்கிலத்தில் அவர் தான் கொண்டு வந்தார்.
கொண்டு வரும்போது ஐயா கலைஞர் முதலமைச்சர். அவர் சென்னை மாநகரத்தில் மாசுப்பிரமணியம் மேயராக இருந்து கொண்டு வந்த ஆங்கில வழி கல்வியை ஆட்சி மாறின பிறகு அம்மையார் ஜெயலலிதா தமிழ்நாடு பூரா விரிவுபடுத்தினார். உடனே ஐயா கலைஞர் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காரு. தமிழை தலைக்குப்புற கவிழ்க்கிற வேலையை ஜெயலலிதா அரசு செய்கிறது. அண்ணாச்சி வைகோ அறிக்கை கொடுத்துருக்கிறார். எல்லாருமே அறிக்கை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கிராமங்களில், ஊராட்சி ஒன்றியத்தில் எழுத்தர் வேலை பார்க்குறோம்ல தம்பி, கிளார்க்குன்னு சொல்லுவாங்க, பஞ்சாயத்து கிளார்க்கு அப்படின்னு கிராமத்தில் சொல்லணும்ல, அவனுக்கு எதுக்கு ஆங்கிலம்? அவன் ஏன் ஆங்கிலம் படிச்சுட்டு ஆங்கில தேர்வு எழுதி இப்போ ஊராட்சியில் வந்து எழுத்தர் வேலை பார்க்கணும், அதை கிளார்க் வேலை பார்க்கணும்? பேரூராட்சியில் வேலை செய்கிறாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு மேலாள் மேஸ்திரின்னு சொல்லுவாங்க. அந்த மேஸ்திரிக்கு எதுக்கு ஆங்கிலம்? தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு அரசில் வேலை பார்க்க விதிவிலக்காக சிலர் கொடுத்துருக்காங்க. இன்றைய வரைக்கும் தம்பி, இப்போ நேற்று ஒரு ஆவணம் எடுத்த வீட்டு மனை பட்டா தொடர்பான ஆவணம் முழுக்க ஆங்கிலத்தில் வருது கிராமத்தில். இது ஏன் இந்த ஆங்கில மோகம்? அதே மாதிரி பாருங்க, நான் பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கேன். நம்மன்னு 3 எழுத்து தமிழில் இருக்கும், திருநெல்வேலின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. அது ஏன் அந்த தமிங்கில திணிப்பு? திருநெல்வேலி மாநகராட்சி தூத்துக்குடியிலலாம் இப்போ நீங்கள் அதெல்லாம் விடுங்க, தஞ்சாவூர் பெரிய கோயில், பெருவுடையார் கோயில், எவ்வளவு பெரிய கோவில், எவ்வளவு தொழில்நுட்பம் பொறியியல் தன்மை அதில் இருக்குது. அந்த கோவிலுக்கு முன்னால் நம்மன்னு எழுதி தஞ்சாவூர்னு தமிழில் எழுதிட்டாங்க. அதை விட பெரிய கொடுமை ஐயா கலைஞர் திறந்து வச்ச சிலை தான், ராஜராஜ சோழன் சிலை. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், நானே இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், தஞ்சாவூரில் தான் இருந்தேன் பெரிய கோயிலுக்கு முன்பு. அந்த சோழன் சிலைக்கு பின்னால் நம்மன்னு எழுதி தஞ்சாவூர்னு ஆங்கிலத்தில் எழுதிட்டாங்க. மிகப்பெரிய போராட்டத்தை அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து, மாநகர ஆணையர் சந்தித்து, 1க்கு 3 முறை மனு கொடுத்து, நீங்கள் எடுக்கிறீங்களா நான் உடைக்கட்டா என்று கேட்ட பிறகு இப்போ அகற்றப்பட்டிருக்கு. ஒரு எளிய தமிழை நான் செஞ்சுருக்கேன் தஞ்சாவூரில். அங்கே தான் இருக்கிறார் நம்ம ஐயா தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன். இதை கண்டுகொள்ளலை. தஞ்சாவூர் தொடர்வண்டி நிலையத்தில் தம்பி புதிதாக சீரமைக்கப்பட்ட போது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பெருவுடையார் கோபுரத்தை வச்சுருந்தாங்க அடையாளமாக. இப்போ அந்த கோபுரத்தை உடைச்சிட்டு வடநாட்டு மந்திர் கோபுரத்தை கொண்டு வைக்கான். அதுக்கு போராட்டம் நடத்திட்டு வந்திருக்கேன். இந்த தமிழ் அமைப்புகள் என்ன செய்கிறாங்க? தமிழ் தேசிய பேரியக்கம் என்ன செய்யுது? நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுது? எல்லா தமிழர் கட்சிகளும் நான் கேட்குறேன். இதுக்கெல்லாம் போராட்டம். இதையெல்லாம் ஒன்று ஒன்றா இவங்க விட்டு கண்டுகொள்ளாமல் விட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வடநாட்டுக்காரனுடைய ஆதிக்கத்தின் கீழே தமிழ்நாடு வருது. இன்றைக்கி நேற்று கொலை விழுந்து போச்சு. எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக, தமிழ்நாட்டு அரசு ஏற்கனவே இருந்த காமராஜர் காலத்தில் இருந்தது, பக்தோற்சவம் காலத்தில் இருந்தது தமிழ் வழி கல்வி, அந்த கல்வியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். பல நீதிமன்றங்கள் இந்தியாவில் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அந்தந்த மாநில மொழிகளை படிப்பவர்கள், கற்பவர்கள், தாய்மொழியாக கொண்டவர்கள் அந்தந்த மாநில வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி. இன்னும் சொல்ல வேண்டுமேனால், ஊராட்சியினுடைய அந்த சொல்கிறோம்ல எழுத்தர் அல்லது வந்து அந்த பகுதி உறுப்பினர் கவுன்சிலர்னு சொல்கிறோம் இல்லையா, ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் அரசு பதவி எதிர்பார்க்கக்கூடிய எவராக இருந்தாலும் அவர் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினராக இருக்கலாம், அல்லது மாநகராட்சி உறுப்பினராக இருக்கலாம், நகராட்சி உறுப்பினராக இருக்கலாம், பேரூராட்சி உறுப்பினராக இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினர். நீ அரசுடைய பொறுப்பு, அரசு வேலை, அரசு பதவி எதிர்பார்க்கிறையா? உன் குடும்ப பிள்ளைகள் போனால் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கட்டும். இப்போ ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பிள்ளை ஆசிரியர் வேலை பார்க்காங்க தம்பி, அவங்க பிள்ளை பக்கத்தில் உள்ள ஆங்கில பள்ளிக்கூடத்தில் படிக்கும். இது கொடுமையா இல்லையா? அரசு வேலை உங்களுக்கு இனிக்கும், அரசு பள்ளிக்கூடம் உங்களுக்கு கசக்குமா? ஊராட்சி ஒன்றிய தொடக்க பிள்ளை பணியாற்றக்கூடிய ஆசிரியரின் பிள்ளை தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலத்தில் படிக்க உலகத்தில் எங்கேயாவது உண்டா? நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். ஏறக்குறைய 600 பள்ளிக்கூடங்கள் இருக்குது, தமிழ் பள்ளிக்கூடங்கள். ஒரு 2-3 பள்ளிக்கூடங்களை போய் ஆய்வு செய்தேன். அவ்வளவு அழகாக தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை விட நான் எதற்கு போனேன்னா, 11வது உலகத்தமிழ் மாநாட்டுக்காக போனேன். அந்த மாநாட்டில் மலேசிய நாட்டினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வந்து பேசுகிறார். அவர் சொன்னார், 600 தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, என்றைக்கு 1000 பள்ளிக்கூடங்களாக உயர்த்த போகிறீங்க? பிரதமர் கேட்குறார். 4000 பேர் 5000 பேர் உட்காந்துருக்கோம், நீங்கள் உயர்த்துங்கள், அதற்கு தேவையான நிதி என்னுடைய அரசு வழங்கும். மலேசியாவை உருவாக்கிய சிற்பிகள் தமிழர்கள். எனவே மலேசிய அரசு தமிழர்களுக்கு கடமைப்பட்ட அரசு. நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறீங்க, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சடுகுடு கபடி, அதை தேசிய விளையாட்டை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னீங்க, கோரிக்கை வச்சுருக்கீங்க. இந்த மாநாட்டின் மூலம் அறிவிக்கிறேன், தமிழர்களின் சடுகுடு விளையாட்டு மலேசியாவின் தேசிய விளையாட்டு அறிவித்தார். தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் நிதி தரேன், உங்கள் பிள்ளைகள் தமிழ் படிக்கட்டும், மலையாவும் படிக்கட்டும். மலைய மொழி எழுத்து கிடையாது, ஆங்கிலத்தில் தான் மலைய மொழி எழுதுவாங்க.
ஆனால் தமிழ் வழி கல்விக்கு மலேசிய அரசு ஆக்கமாக இருக்கிறது, ஊக்கமாக இருக்கிறது. சிங்கப்பூரில் எங்கு பார்த்தாலும் தமிழ் எழுதியிருக்காங்க. விடுதியில் தங்கியிருக்கலாம் தம்பி, தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் எழுதியிருக்காங்க. பேருந்து, நகர பேருந்து போகுது, கதவு ஓரம் நிற்காதீர்கள், எல்லாமே தமிழ் எழுதியிருக்காங்க. ஜப்பான் நாடாளுமன்றத்தில் ஜப்பான் நாட்டு நாடாளுமன்றம் தமிழ் எழுதியிருக்காங்க. யாதும் ஒரே யாவருங்கள் ஐநா மன்றத்தில் இந்திரா காந்தி எழுதி வச்சாங்க. உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி, தனித்து எங்கு தகுதி தமிழுக்கு உண்டு, தமிழே ஞாலத்தின் தாய்மொழி பண்டுங்கிறார். அதான் சீமா அழகாக சொல்லுவார். நாங்கள் உலகத்தில் எல்லா தேசிய இனத்தவர்களும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். சீமான் அழகாக சில சொற்களை மிக சிறப்பாக சொல்லிடுவார். உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய மக்களும் அவரவர்கள் தாய்மொழியில் பேசுகிறார்கள், தமிழர்களாகிய நாங்கள் தான் மொழிகளின் தாய்மொழியில் பேசுகிறோம் பார். இதை விட எளிமையாக யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஏற்கனவே இருந்த தமிழ் வழி கல்வி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று முழங்கியவருடைய ஆட்சி. பெரிய கொடுமை என்ன தெரியுமா தம்பி? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும்பாலான இளைஞர்கள், மாணவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தழுவி இருந்தவர்கள் யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. 400க்கும் மேற்பட்ட மானத்தமிழ் மறவர்கள் அன்னை தமிழை காக்க இந்திய எதிர்த்து போராட தடியடிப்பட்டு, குண்டடிப்பட்டு, நெஞ்சுண்டு எல்லாம் செத்து போயிருக்காங்க. அவங்கள போகிற நடு சாலையில் சுட்டு கொல்ல சொன்னார் பெரியார். ஆனால் அவர்களுடைய அந்த உயிர் கொடையின் விளைவாக 67 ஆட்சிக்கு வந்த அண்ணா ஆட்சியே பெரியாருக்கு காணிக்கணும். எவ்வளோ பெரிய முரண்பாடு இது! இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் திமுக ஆட்சிக்கு வர காரணம். அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட வீரர்களை காலி பசங்க பக்தோத்தலங்கையில் துப்பாக்கி எதிர்க்கு சொட்டு தள்ளினார் ஈவேரா. அந்த 400க்கு பெற்ற மானத்தமிழ் மறவர்களுடைய புதைகுழியில் இருந்து எடுக்கப்பட்ட ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஆட்சியை ஈவேராக்கு காணிக்கினார். எந்த தமிழ் அறிஞரும் அன்னைக்கு கேட்கல. இன்றைக்கு தான் அதை பற்றி நாம் சிந்திக்கிறோம். அந்த வகையில் உடனடியாக தொடக்க கல்வித்துறை அமைச்சர் நல்ல தமிழன், அதே போல் கல்லூரி கல்வித்துறை அமைச்சர், உயராய்வு கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் நல்ல தூய தமிழர், மண்ணின் மைந்தர். இவர்கள் இருவரும் கலந்து பேசி முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி, ஆங்கில வழி இருக்கட்டும், நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, எங்களுக்கு தமிழ் வழியில் கொடுங்க. தமிழை நம்பி, தமிழ்நாட்டு அரசை நம்பி கல்வி கற்கிற நாங்கள் தமிழ் வழியில் படிச்சுட்டு போகிறோம். ஆங்கிலத்தை யார் விரும்பி கற்கிறாங்களோ அவங்க அயல் நாட்டுக்கு போகட்டும், வேலைக்கு போகட்டும், எந்த தடையும் கிடையாது இல்லையா? அது மாதிரியான ஒரு நிலையை பொய்யாமொழி அவர்களும் கோவிச்செழியன் அவர்களும் முதலமைச்சர் சந்தித்து ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த தமிழ் வழி கல்விக்காக பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சியை தாண்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி, விடுதலை சிறுத்தைகள் போன்ற எண்ணற்ற தமிழர் அமைப்புகள், இயக்கங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் ஒரு மொழி புரட்சி இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. நன்றிங்கய்யா. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள்.